கேட்டா, நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னை இழிவா நீங்க முரசொலியிலே கட்டு எழுதுனீங்க, பேசுனீங்க. அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க? ஏன் போட்டீங்க? நீங்க எல்லாம் குடும்பமே வேலை எல்லாருமே தூக்குனீங்க. அப்ப அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும்? விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா? அதான் எங்க பேச்சு. சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்கேத்துற உரிமை இருக்கு. ஒரு அரசு என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தெரியும், தமிழன் அறம் சார்ந்தவன், தமிழ் பேரன்பின் தாய், எல்லாருக்கும் சமான்பை தருவான். அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு. ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும்? உன்மதம் சிறந்தது, வழிபாடு. என் மதமும் சிறந்தது, வழிபாடு. அதானே கோட்பாடா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அரசு பிரச்சனை வராம நல்லிணக்கத்தை விரும்பி, அமைதியை விரும்பி, அறம் சார்ந்த ஆட்சி செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இருமத பெரியவர்களை அழைச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது, அவரவர் வழிபாட்டை போற்றுங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க விளக்கேத்தனமா அறநிலைத்துறை வருது, நீங்க கந்திரி கிடாவட்டி கந்திரியாக்கி சிக்கந்தர் தர்கால வழிபடணுமா, அரசு உங்களுக்கு துணை நிற்குது. அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க, யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க, போங்க. இது மண்ணின் மாண்பு, அதை கடைப்பிடிங்க. இவ்வளவுதானே.